ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் முத்துக்குமரன் பேசுகிறேன். ஒரு வாரமாக எந்த வீடியோவும் போடல. எனக்கு உடம்பு சரியில்லை, தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால் போட முடியல. அதனால் 10 நாள் கழித்து இப்போ தான் போடுறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலையாளத்தில் வெளியாக 2024 வருஷம் அக்டோபர் மாதம் வெளியான பனி அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படம் சோனி லைவில் இருக்குது, ஓடிடி பிளேலையும் இருக்குது. பாருங்கள், தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. பாருங்கள், படம் ரொம்ப வல்கராக இருக்குது, ஒரு ஏத்தனமாக இருக்குது. குழந்தைங்களோட பார்க்கணும், பெரியவங்க மட்டும் பாருங்கள். ரத்தம் தெரிக்கிற காட்சி அதுமாரி ரொம்ப ஒரு இப்போ 18+ இருக்கிற மாதிரி காட்சியெல்லாம் நிறையா இருக்குது. இது எப்படி மலையாள படத்தில் இதெல்லாம் காமிக்கிறாங்க? இப்போ வர மலையாள படங்கள்லாம் அதெல்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ ஆனால் இந்த படத்தில் ரொம்ப அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதனால் பெரியவங்க மட்டும் பாருங்கள். படம் நல்ல ஒரு விறுவிறுப்பாக போகுது. ஒரு படத்தில் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஒரு கொலை ஒன்று நடக்கும் படத்தில். அது வர படம் சும்மா சர்ன்னு ஜெட்டு வேகத்தில் போகும். படம் கடைசி வரைக்கும் அப்படியே இப்போ நேரம் போகிறதே தெரியாது, அப்படி இருக்குது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கவர், நடிச்சிருக்கவர் எல்லாம் படத்தை கதை எழுதினவர் எல்லாமே இந்த ஜோர்ஜ் ஜார்ஜ் அப்படிங்கிறவர் தான் எழுதி இயக்கியிருக்காரு. அவரே நடிச்சிருக்காரு. அவர் தான் ஹீரோ இந்த படத்தில். இந்த படத்தில் இந்த ரெண்டு பசங்க காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த பசங்க தான் வில்லன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹீரோயின் அபிநயா. இவங்க இந்த 3 பேர் சம்மந்தப்பட்ட கதை தான் அந்த கதை. அதாவது இந்த 2 பசங்க என்ன பண்ணுறானுங்க, ஒரு கொலை ஒன்று பண்ணுறானுங்க. அந்த கொலை யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹீரோ சம்மந்தப்பட்ட ஆட்களை கொலை பண்ணிடுறானுங்க. அந்த ஹீரோ யார் அப்படின்னா, அவங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற குரூப்பு. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேர் அவங்க மாமா மச்சான் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை பார்த்து போலீஸே பயப்படுது. அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த குரூப்போடு சம்மந்தப்பட்ட ஆட்களை ஒரு ஆளையும் கொலை பண்ணிடுறான். அந்த பசங்க 2 பசங்களும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கானா. இவனும் பணத்தை வாங்கிட்டு தான் கொலை பண்ணுறானுங்க. இப்படி போயிட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறானுங்க, அந்த ஹீரோயின்கிட்ட தப்பாக நடந்துக்கிறானுங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். அதை பார்த்த ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவங்க 2 பேரையும் போட்டு அடின்னு அடிச்சிட்றாரு. இந்த கடுப்பில் என்ன பண்ணிடுறானுங்க, இந்த ஹீரோட வீட்டுக்கே அந்த ஹீரோயின்கிட்ட மறுபடியும் தப்பாக நடந்துக்கிட்டு அதை வீடியோ வரை எடுத்து அந்த ஹீரோட இது பண்ணி காமிக்கிறானுங்க. அவன் ஏற்கனவே அவனுக்கு பெரிய தாதா மாதிரி இருக்கானுங்க. அவங்கள்ட்ட இதுமாரி பண்ணலாமா? மாதிரி பண்ணோன்னே அவன் கோவப்பட்டு இவங்க ரெண்டு பேரையும் திறத்துறது. அந்த 2 பசங்களும் மேற்கொண்டு அந்த குரூப்பில் இருக்கவங்க ஒவ்வொருத்தனையாக கொலை பண்ணிகிட்ருக்கானுங்க. இது அப்படியே ஒரு விறுவிறுப்பாக போகும். ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஈக்குவல் கேரக்டர் கொடுத்துருக்கான். ஆனால் ஹீரோவை விட அதிகமாக கேரக்டர் வில்லனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பசங்களை பார்த்தாலும் நமக்கே அவங்கள கொலை பண்ணணும் போல தோணும். அப்படி இருக்குது இந்த படம். கடைசியில் என்ன பண்ணார் ஹீரோ, இந்த பசங்களை என்ன பண்ணாருங்கிறது தான் அந்த படத்தில் கதை. ரொம்ப விறுவிறுப்பாக போகுது, நல்லா போகுது, நல்லா டைம் பாஸ் ஆகும். பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த இசையும் நல்லாயிருக்கும். நல்லா இசையெல்லாம் சந்தோஷ் நாராயணன் 2 பேர்லாம் சேர்ந்து இசையமைச்சிருக்காங்க. படமும் நல்லா, அந்த மியூசிக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்கும். காட்சி ஒரு ட்விஸ்ட்டு அதிகமாக ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கு. ஒரு விறுவிறுப்பாக போகுது படம். அதனால் அந்த சின்ன பசங்களோட பார்க்க வேணாம், பெரியவங்க மட்டும் பாருங்கள், நல்லாயிருக்கு படம். இதை பார்த்தவங்க கேட்டவங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.